119வது தடவையாக நடைபெறுகின்ற இந்த போட்டி யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் நேற்று ஆரம்பமானது. நீங்கள் இப்போது கௌபே வழியாக ஆன்லைனில் போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும். போட்டியின் 2ஆம் நாள் ஆட்ட நிறைவின் போது 2வது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடி வரும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணி 6 விக்கெட் இழப்புக்கு 120 ஓட்டங்களை பெற்றிருந்தது. அதற்கமைய போட்டியில் வெற்றி பெற யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி அணிக்கு மேலும் 127 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றன. நேற்று ஆரம்பமான போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற யாழ் மத்திய கல்லூரி அணி முதலில் களத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன் அடிப்படையில் முதலில் துடுப்படுத்தாடிய செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணி தனது முதலாவது இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 119 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய யாழ் மத்திய கல்லூரி அணி தனது முதலாவது இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 95 ஓட்டங்களை பெற்றது. தனது 2வது இன்னிங்ஸில் களமிறங்கிய செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 223 ஓட்டங்களை பெற்றுள்ளது. செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரி அணி சார்பில் 2வது இன்னிங்ஸுக்காக உதயணன் அபிஜோய் சாந்த் 121 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். யாழ் மத்திய கல்லூரி சார்பில் முரளி திசோன் முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டுகளையும் 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டம் நாளை நடைபெறவுள்ளது.